ஹாய், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எடுவதற்கே வீழ்ச்சி. இனிய காலை வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பார்க்கலாம். 13 வயசில் படிப்பு போச்சு. வீட்டில் ஏழ்மை. தொடர்ந்து பல நாட்களாக பசி. வேலை தேடி தேடி அழுத்து போச்சு. ஒரு நாள் பசியால் மயக்கம். ஒரு நாடக கொட்டை வாசலில் சொருகும் கண்களோட உட்கார்ந்துருக்கான் ஒரு பையன். 13 வயசு பையன். ஒரு பணக்காரர் குதிரையில நாடகம் பார்க்க வந்தார். இந்த பையன்கிட்ட, டேய், இங்க கட்டிட்டு போற குதிரையெல்லாம் காணாம போகுது, நீ இதை பார்த்துக்கோ, வரும்போது காசு தரேன் அப்படி சொல்றாரு அந்த பணக்காரர். ஆஹா, இப்படி ஒரு வேலையா? பையன் ஆர்வமா தலையாட்டுறான். நாடகம் முடிஞ்சு பணக்காரர் வெளியே வராரு. வெளியே நிற்கிறது நம்ம குதிரை தானா அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா, குதிரையை சுத்தப்படுத்தி சேனத்தை பளபளப்பா தொடச்சி வச்சிருந்தான் அந்த பையன். கொஞ்சம் அதிகமா பணத்தை அவங்கிட்ட நீட்டுறாரு பணக்காரர். சில்லறை கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தவனுக்கு கையில பணம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவங்களும் குதிரையை அவங்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். வருமானம் பெருகுனுச்சு. குதிரை லாயமே அமைச்சு உதவிக்கு வேலைக்கு ஆள் அமர்த்தி முதலாளியாவே ஆயிட்டான். அதோட விட்டானா, நாடகங்களையும் கவனிச்சான். மிகப்பெரிய இலக்கிய மேதையாகவும் ஆகிட்டான். அந்த சிறுவன் தான் வேற யாரும் இல்லைங்க, உலக புகழ் பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியருங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, மனுஷங்களுக்கு எப்போ வேணாலும் நல்ல நேரம் வரும். ஸோ வர்ற சந்தர்ப்பத்தை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா குதிரைக்காரனும் குபேரனாகி விடலாம். ஸோ அடுத்த ஒரு கதை பார்க்கலாம். ஒரு அழகான பையன் விவசாயி ஒருத்தனோட பொண்ணை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டு அந்த விவசாயிகிட்ட போயிட்டு உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்கன்னு அனுமதி கேட்குறான். அதுக்கு அந்த விவசாயி அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு, பையா, நீ என் மகளை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினா நான் வளர்க்கும் 3 காளைகளை அடுத்தடுத்து அவுத்தி விடுவேன். அதில் ஏதாவது ஒரு வாழை நீ தொட்டா போதும், என் மகளை மணமுடிக்க சம்மதிக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அவனும் ஒத்துக்கிட்டான். மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்துடைய கதவுகள் திறந்துச்சு. முதல்ல ஒரு மாடு வந்துச்சு. ரொம்ப முரட்டுத்தனமான தோற்றமாக இருக்கக்கூடிய அந்த மாடு சீரியபடி பாஞ்சி வந்துச்சு. அதை பார்த்து அந்த பையன் வாழை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்க்கலாம் அப்படி சொல்லி விட்டுட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துல அதை விட பெரிய மாடு வெளியே ஓடி வந்துச்சு. பார்க்கவே பயங்கரமான தோற்றம். அவனை முட்டி மோதி கொல்றதுக்காக ரொம்ப வேகத்தோட ஓடி வந்துச்சு. இளைஞன் பார்த்து பயந்து, இதுவும் வேண்டாம், 3வதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு வேகமா ஓடி பாதுகாப்பான இடத்துல நின்றுக்கிட்டான். ஓடி வந்த மாடு அதே வேகத்துல வேலிக்கு வெளியே ஓடி போயிடுச்சு. 3வது முறையா கதவு திறக்குது. அப்போ வெளியே வந்த மாட்டை பார்த்து இந்த பையன் முகத்துல புன்சிரிப்பு வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில பார்த்ததுலே இதுவும் மிகவும் பலவீனமான மாடு. எலும்பும் தோலுமா, பார்க்கறதுக்கே பரிதாபமா, ஓட முடியாம ஓடி வந்துச்சு. இந்த மாட்டை விடக்கூடாது, இதை தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வாழத்தோட தயாரா இருந்தான். மாடு பக்கத்துல வந்துச்சு. ஒரு தாவு தாவி மாட்டு வாழை தொட போனான். ஆனா அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். ஏன் அதிர்ச்சி என்ன அப்படின்னா, ஆமா, அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நண்பர்களே, நமது வாழ்க்கையும் இப்படித்தான். பல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. ஸோ சில வாய்ப்புகள் எளிதாக தோன்றலாம், சில வாய்ப்புகள் கடுமையாக இருக்கலாம். ஸோ எப்படி வாய்ப்புகள் வந்தாலும் அதை நம்ம நழுவு விடக்கூடாதுங்கிறது இந்த கதையோட கான்செப்ட். நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. இன்பத்தின் ரகசியம் எதில் அடங்கியிருக்கிறது தெரியுமா? நீ விரும்பியதை செய்வதில் அல்ல, நீ செய்வதை விரும்புவதில்தான். யானைக்கு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, எறும்புக்கு சக்கையே போதுமானதாக இருக்கிறது. தோட்டம் கிடைக்கும்போது யானையாய் இரு, சக்கை கிடைக்கும்போது எறும்பாய் இரு. வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும். என்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்று கவலைப்படுவதற்கு நீ சந்தையில் நிற்கும் பொம்மை அல்ல, நீ என்பது நீயே. உனக்கு உன்னை பிடித்தால் போதும். அழகாக இல்லை என்று வருத்தப்படாதே. உன் தகுதி உயரும்போது நீ அழகாய் தெரிவாய். பிரச்சனைகள் என்பவை சின்ன கற்கள் போன்றவை. கண்ணுக்கு பக்கத்துல வச்சா நம்ம பார்வையை மறைச்சிடுங்க.
ஸோ பிரச்சனைகளை பக்கத்தில் கொண்டு போகாதீங்க, தூக்கி போடுங்க. மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம், நினைக்காவிட்டால் புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமென்றால் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும். குழந்தைகள் நடைபழகும் வரை கை கொடுங்கள், நடக்கத் தொடங்கி பின் நம்பிக்கை கொடுங்கள். உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழியனுப்பிவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும். சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை விழுந்தவன் அல்லவா என்று. ஸோ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் நல்லா படிங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.